சித்தி, இன்னைக்கு நீங்க எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ணிட்டீங்கல்ல? உங்க சித்தப்பாக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்ல. டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் எப்போ ஃப்ரீயா தான் இருப்பேன். எல்லாத்தையும் நான் வாங்கி ஆனா தரேன். உங்க சித்தப்பாவும் இதை யோசிக்கணும்ல. அவரோட வேலையில பிஸியா இருக்காரு சித்தி. அப்படி என்னதான் பிஸியா இருக்காரோ தெரியல. சித்தி 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 பாத்து பாத்து. சித்தி ஐயோ சித்தி சித்தி எந்திரிங்க சித்தி. சித்தி உங்க காலில் அடிபட்டிருக்கு சித்தி. பார்த்து எந்திரிங்க மெதுவா. ஐயோ ஐயோ அடிபட்டிருக்கே. சரி வாங்க சித்தி. ஐயோ என்னால நிக்க முடியல. சரி வாங்க சித்தி. பாத்து 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 பொறுமையா வாங்க சித்தி. பாத்து பாத்து வாங்க சித்தி. பாத்து பாத்து பொறுமையா வாங்க. பொறுமையா அப்படிதான். பொறுமையா வாங்க சித்தி. காட்டுங்க சித்தி பார்க்கலாம். ஓ நல்லா அடிபட்டிருக்கு சித்தி உங்களுக்கு. கவலைப்படாதீங்க சித்தி. நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க. நான் இப்பவே போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கால் வலி எல்லாமே பறந்து போயிடும் பாருங்க. இங்கேயா வலிக்குது? இல்ல இன்னும் கொஞ்சம் மேல. இங்கேயா? இன்னும் கொஞ்சம் மேல. இங்கேயா? இன்னும் கொஞ்சம் மேல. இங்கேயா? சரியாயிடும் சித்தி. ஓகே. நீங்க கொஞ்ச நேரம் நல்ல ரெஸ்ட் எடுங்க. எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? ரெஸ்ட் எடுங்க. நான் வந்துடுறேன். அட நீங்களா? எப்போ வந்தீங்க? ஓ சாரி, உன்னோட தூக்கத்தை கெடுத்துட்டேனா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் தூங்கினேன். சுமித் உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னா, என்னாச்சு? காலு கொஞ்சம் சுளுக்கிடுச்சு. அதான். காலு சுளுக்கிடுச்சா? எங்க காட்டு பாப்போம். ஓ கால் கொஞ்சம் வீங்கி இருக்கே. இப்ப வலி எப்படி இருக்கு? பார்த்து பத்திரமா போயிட்டு வர வேண்டாமா? பார்த்து நட. இனிமே கொஞ்சம் கவனமா இரு. எப்படி கால் வீங்கி இருக்கு பாத்தியா? சரி, அந்த கான்ட்ராக்ட் என்னாச்சு? அது இன்னுமா வராம இருக்கு? சுமித் கொஞ்சம் கீழே வாங்க. ஓகே இதோ வரேன். சித்தி சொல்லுங்க. நான் அந்த பூவை பறிக்கணும். ஆனா என்னால பறிக்க முடியல. இவ்வளவுதானா? இப்ப பாருங்க,
அட அது இல்ல, நான் தான் அந்த பூவை பறிக்கணும். சித்தி நீங்க குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. ப்ளீஸ். வாங்க. பாருங்க. என்ன சித்தி பண்றீங்க நீங்க? கீழே போடுறதுக்கு தான் இந்த பூனா, அப்புறம் எதுக்காக பறிக்கணும்? எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அடிக்கடி நீங்க குழந்தை மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கீங்க சித்தி. சுமித், என்ன வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொண்டு போய் விடுறியா? காலெல்லாம் வலிக்குது. உங்க கால்ல இவ்ளோ வலி இருக்கு, அப்புறம் எதுக்காக நீங்க பூவை பறிக்கிறீங்க? ப்ளீஸ் என்ன கொஞ்சம் கொண்டு போய் விட. நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? சரி வாங்க. பார்த்து பொறுமையா வாங்க. எதுக்காக நீங்க பூவை பறிச்சீங்க? சரி பரவாயில்ல, நீங்க மேல போனதும் நான் வந்து உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன். பார்த்து பார்த்து பொறுமையா வாங்க. பார்த்து பொறுமையா உட்காருங்க. இப்போ ஓகேவா? சுமித், எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? சொல்லுங்க. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மருந்து போட்டு விடுறியா? சரி, நான் கீழே போயிட்டு மருந்து கொண்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. கொண்டு வந்துட்டேன். இத போட்டதுக்கு அப்புறம் உங்க கால் வலி எல்லாமே போயிடும். கால் கொஞ்சம் நீட்டுங்க. மெதுவா மெதுவா. இங்க வலிக்குதா? சுமித், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ஒன்று புரியலையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன பண்றீங்க சித்தி? எப்பவும் இப்படிதான் விளையாடுவீங்க. சுமித், நான் உண்மையா தான் சொல்றேன். உண்மையாவே நான் உன்னை மனசார காதலிக்கிறேன்டா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சித்தி? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்புறம் சித்தப்பா, நீங்க தேவையில்லாம குழப்பாதீங்க என்ன. சுமித், உனக்கு நல்லாவே தெரியும் என் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. ஆனா எனக்கும் சில கனவுகள் இருக்கு, எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும். அதுக்காக சித்தி நீங்க இந்த மாதிரி முடிவெடுப்பீங்களா? என்னடா என்ன சித்தி சித்தின்னு கூப்பிட்டு இருக்க? முதல்ல அதை நிறுத்து. நீ புரியுதா? இங்க பாரு சுமித், நான் உண்மையை தான் சொல்றேன். உன்னை விட்டு என்னால வாழ முடியாது. உன்னை நான் மனசார காதலிக்கிற சுமித். என்ன கொஞ்சம் பாரு ப்ளீஸ். என் கண்ணில் இருக்க காதல் உனக்கு தெரியலையா?
இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே. ம். ம்? நான் நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்மளோட எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலான்னு. நான் ஒரு குழந்தைக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை. அட, உன்னோட உடம்ப நான் சரியாக்குறேன். ஆ? எங்க சரி பண்ணணும்? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டேன் டியர், அதனால தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு மந்த்லி ப்ராப்ளம். ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருது. தூங்க விடுங்க ப்ளீஸ். ச்சே, மூடே போச்சு. ச்சே, ரீத்து, என் மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டியே. என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லுங்க சித்தி. சுமித், உன் சித்தப்பா கூட இனிமேல் என்னால இருக்க முடியாது. என்னை இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போ. உங்களுக்கு என்ன பைத்தியமா? நாம எங்க போறது, எங்க இருக்கிறது? சுமித், நீ எங்க வேணாலும் என்னை கூட்டிட்டு போ. ஆனா இங்க என்னால இருக்க முடியாது. என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. நீ எங்க கூட்டிட்டு போனாலும் நான் அங்க இருக்கேன். ரீத்து, உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? நீ இங்க தான் இருக்கணும், சித்தப்பா கூட தான் இருக்கணும். சுமித், நேத்து என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நேத்து அவர் பக்கத்துல வரும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? நான் மார்க்கெட்ல வாங்கின பொருள்னு தோணுது. அதை நம்ம எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. எனக்கும் சில ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கும் சில ஆசைகள் இருக்கு. அதை நான் யார்கிட்ட போய் சொல்றது? ஆனா கீனாலாம் எதுவும் சொல்லாத. நீ இங்க இருந்து என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போனா சரி, இல்லைன்னா நான் செத்துடுவேன். அந்த கிழவனோட என்னால சேர்ந்து வாழ முடியாது.